கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு அசதி இருக்கும். ரைட் அப்பர் குவாட்ரண்ட்ல மைல்டாக ஒரு வலி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால் வீக்கம் இருக்கும், வயிறு வீக்கம் இருக்கும், வயிறு உபிசமாக இருக்கும். மோஷன் போகும்போது மோஷன் கருப்பாவோ ரத்தமாவோ போகும். ஒரு சில பேருக்கு ரத்த வாந்தி வரும். கண்ணில் பார்த்தீங்கன்னா காமால இருக்கும், மஞ்சள் கலரில் யூரின் போகிறது இருக்கும். கண்ணை நோட்டீஸ் பண்ணும்போது மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு ஊறல், அதனால சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் கையில் காலில் எல்லாமே தீவிரமாத்தி. ஸோ முன்னாடி தேர் ஆர் சம்திங் கால்டு சேஃப் லிமிட்ஸ் ஆஃப் ஆல்கஹால். இப்போ பார்த்தீங்கன்னா எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் நாட் சேஃப், அவ்வளோதான். ஸோ இன்னே கரண்ட் சினாரியோக்கு இதுதான் சேஃப் லிமிட், இதுதான் அன்சேஃப் லிமிட்ங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அதை அப்படி என்டர் ஆகும்போது அது ஹேபிட்டாக மாறும். இந்த ஹேபிட் என்ன ஆகும்னா அடிக்ஷனாக போகுது. ஸோ அப்போ எல்லாமே சேஃப் லிமிட்ஸில் ஆரம்பிக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு போகிறதுனால என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நத்திங் இஸ் கால்ட் சேஃப். இப்போ ஆல்கஹால் எந்த அளவுக்கு நம்மளோட லிவரை டிஸ்டர்ப் பண்ணும் சார்? ஸோ ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிவரை டிஸ்டர்ப் பண்ணுறதை விட இனிஷியலாக தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அப்படியே கல்லீரலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கல்லீரலில் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஃபேட்டி லிவரில் ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரலில் கொழுப்பு படிமானம் சேரும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டியேட்டைட்டிஸ், ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ்னு போகும், கல்லீரல் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க பழக்கத்தை நிறுத்திக்கிறாங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டியேட்டைட்டிஸ் இல்லை ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் வரைக்குமே ரிவர்சிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸாக மாறும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போது என்னன்னா சிரோசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீரல் சுருக்கம் விழுக ஆரம்பிக்கும். கல்லீரல் சுருங்கும் போது என்ன ஆகும்னா இந்த புதுசாக உற்பத்தி ஆகிற கல்லீரலுக்கும் ஆல்ரெடி சுருங்கி இருக்க கல்லீரலுக்கும் வேறுபாடு இருக்கிறதுனால இந்த சுருக்கமும் இதுவும் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவாக மாறும். ஸோ அப்படி மாறும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்டேஜில் கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் போகிற ரத்த குழாயில் ப்ரெஷர் கூடுறதுனால அது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துடும்.